ஹாய்ங்க. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே இல்லையா, அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். அதோட ரொட்டீன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். எங்கள் ஊர்லலாம் வைப்பாங்க அந்த ஸ்டைல் பூண்டு குழம்போட ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு இன்ஸ்டாவில் வந்து கொஞ்சம் பேர் டிஎம் பண்ணி நீங்கள் எங்கே பிரேசி வாங்குறீங்க, கிட்ஸுக்கு என்ன ஏஜ்லலாம் பிரேசி போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதையுமே வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் அயன் பேனை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு ஹேர் மாஸ்க் ஒன்று ரெடி பண்ண போகிறேங்க. தேங்காய் பால் தான். தேங்காய் பால் வந்துட்டு நம்ம வந்து நல்லா தலையில் போட்டு தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு குளித்தோம் அப்படின்னா முடி வந்து பயங்கர ஷைனிங்காக இருக்கும். வீக்லி ஒரு நாள் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுத்திருக்கேன். எனக்கு மட்டும்தான் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்ருதிக்கு வந்து நாளைக்கு தான் அவள் தலைக்கு குளிப்பா. ஏன்னா நாளைக்கு தான் சனிக்கிழமை. அவள் வந்து இந்த ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் போயிட்டு வர்றதுனால நாளைக்கு குளிச்சுப்பா. ஷிபானி சண்டே தான் குளிப்பா. ஏன்னா அவளுக்கு வந்து இந்த மண்டே ஸ்கூல் அப்படின்னா சண்டே குளிச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்பா. அதனால் அவளுக்கு வந்து ரெடி பண்ணல. எனக்கு மட்டும்தான் கொஞ்சமாக வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். நம்ம எப்பயும் தேங்காய் பால் எடுப்போம்ல, அதே மாதிரி தான். தேங்காவெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு அதை நல்லா துருவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்சியில் வந்து அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை ஃபுல்லாக நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் பால் எடுத்து நம்ம தலையில் வந்து தேய்ச்சிக்கலாம். சின்ன ஜாரில் தான் போட்டு பால் எடுத்தேன். அது என்னமோ தெரியல, தண்ணி தனியாக அந்த தேங்காய் தனியாக ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு கொஞ்சம் பெரிய ஜாரில் போட்டு நல்லா அந்த 3ல வச்சுங்க கொஞ்சம் நேரம் நல்லா அடிச்சிங்க அப்படின்னா அந்த தேங்காய் பால் வந்து நல்லா கிடச்சிரும். நான் நினச்சேன் ஒரு ஆளுக்கு தானே, ஸோ அதனால் வந்து சின்ன ஜாரில் அடித்தோம் அப்படின்னாலே பால் நல்லா வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து என்னன்னு தெரில, மேபி தேங்காய் வந்து ரொம்ப முத்தின தேங்காவாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும். ரொம்ப எலசாக இருக்கும்ல, ரொம்ப எலசு கிடையாது, ஓரளவு மீடியமாக அந்த மாதிரி இருந்த தேங்காய் அப்படின்னா நீங்கள் சின்ன ஜார்லேயே போட்டு அடிச்சிங்க அப்படின்னாலே பால் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் நாளைக்கு தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம பால் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஆயிருங்க. அந்த பால் தனியாக அந்த பால் தனியாக இல்லை, அந்த தண்ணி தனியாக கீழே வந்துடும். அப்புறம் அந்த கோகனட் க்ரீம் மாதிரி மேலே ஃபுல்லாக அது ஃபார்ம் ஆயிரும். அதில் கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு வந்து தேங்காய் பால் போட்டு தலைக்கு தேய்க்கலாம் அப்படின்ட்டு முன்னாடியே ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்க்குறப்ப வந்து இந்த மாதிரி தான் கீழே தனியாக மேலே தனியாக இருக்குங்களா, ரொம்ப ஆயிலியாக இருக்குது, நான் போட மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க 2 பேருமே. தேங்காய் பால் எடுத்தது போக அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து தூக்கி போடாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாங்க, இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி நல்லா எல்லா இடத்துலையும் அது ஃபுல்லாகவே பரத்தி விட்டுருவேன். ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இடத்துல வந்து வச்சுருவேன். அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து லைட்டாக ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து இந்த பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எதுக்காவது தேங்காய் அரைச்சி குழம்பு எதாவது பண்ணோம் அப்படின்னாலுமே நான் இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது வேஸ்ட்டெல்லாம் கிடையாது. நம்ம நினைக்கலாம் தேங்காய் பால் எடுத்துகிட்டு தலைக்கு போட்டு வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு, அது வேஸ்ட்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வித்தியாசமே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர்லாம் கிடையாதுங்க, கேர்லியாக தான் இருக்கும் என்னோடய முடி. ரொம்ப கேர்லி ஹேர்னு சொல்ல மாட்டேன், பேபி ஹேரும் கிடையாது. ஸோ 2க்கு இடப்பட்ட மாதிரியான ஒரு ஹேர் தான். நான் வந்து ஒரு டைம் வந்து பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் வந்து ஒரு நல்ல பார்லருங்க, ரொம்ப ஃபேமஸான பார்லரில் சென்னையில் வந்து என்னோடய சின்ன பொண்ணு பிறந்தப்ப ஒரு 2012 அந்த வாக்கில் வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். அது நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கொட்ட ஆரம்பித்த முடி எனக்கு வந்து ரொம்ப லாங் ஹேர்லாம் கிடையாது, என் பசங்களுக்கு மாதிரி ஷார்ட்டாக தான் இருக்கும். பட் ஷார்ட்டாக இருந்தாலும் நிறைய அடர்த்தியாக இருக்கும். அது ஃபுல்லாகவே நான் அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணோன்னே எனக்கு ஒத்துக்கவே இல்லை. ஸோ ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சது முடி. அது வந்து இன்ன வரையிலும் என்னால் மீண்டு வரவே முடியல. ஏன்னா இன்ன வரையிலும் கொட்டிட்டு தான் இருக்குது. இப்போ ஏஜ் வேறு ஆயிடுச்சுங்களா, 35+ ஆயிடுச்சுங்களா. ஸோ கொட்டுறது வந்து ஜாஸ்தியாக தான் ஆயிருக்கே தவிர கம்மியாலாம் ஆகலை. இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த April 14 அப்போ நாங்கள்லாம் கோவில் போனோம்ல, அப்போ வந்து ஷிபானி எனக்கு ஹேரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணி விட்டா. ஸோ அதனால தான் இப்போ பார்க்க வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்குது. எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனாலேயே எனக்கு ஸ்ருதியோட முடி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவள் முடி எப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பேன். ஷிபானி சொல்லுவாள், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும், என் முடியெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்பா.
அவன் முடியும் பிடிக்கும். பட் அதை விட எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த சீப்பு வந்து நான் ரோஸ்மெரி ஆயில் வந்து ஒரு டைம் ஆன்லைனில் வாங்கினேன். அதுக்கு வந்து அந்த ஆயில் வாங்கினோம் அப்படின்னா அந்த இதோடு சேர்த்து இந்த சீப்பும் கொடுத்தாங்க. ஸோ நான் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன். அந்த ஆயில் வந்து $7 எவ்வளவோ தான் ஆஃபரில் வேறு போயிட்டு இருந்துச்சு. சரி வந்து நம்ம சீப்பு வாங்கணும், சரி ஆயிலும் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த 2ம் சேர்த்தே வந்து வாங்கியாச்சு. நான் போடுற ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் நான் மட்டும் இல்லை, பாப்பா 2 பேருமேங்க. எல்லாருமே நாங்கள் 3 பேரும் போடுற ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் இதுதான். கீ கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் ஷாம்பு. இது வந்து நல்லாயிருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸை ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கு இது. சரி குளிக்க முன்னாடி கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இந்த கோகனட்டை ஃபுல்லாக தேங்காய் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் முன்னாடி வந்து வச்சுட்டேன். இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேங்க. முடி வந்து லைட்டாக வெட்டாக இருக்கும்போதே வந்து இந்த லீவின் கண்டிஷ்னர் போடணும் அப்படின்பா ஷிபானி. நான் ஷிபானி அண்ட் ஸ்ருதி 3 பேருமே வந்து இந்த கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ணுவோம். மற்ற ப்ராடக்ட்லாம் வந்து ஸ்ருதி எடுக்க மாட்டாள். ஏன்னா அவளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் இல்லையா, அதனால் வந்து இந்த கண்டிஷ்னர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாள். மற்றது எதுவுமே வந்து அவள் யூஸ் பண்ண மாட்டாள். ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்டிஷ்னரை ஃபுல்லாக நல்லா முடியில் போட்டுட்டு அப்புறம் லைட்டாக சீவி விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீம் வந்து நல்லா கேர்ள்ஸ் எல்லாம் வெளியில் தெரிகிறதுக்காக முன்னாடியே ஒரு லாங் வீடியோவில் வந்துக்கிட்டு டீட்டெயிலாக ஹேர் கேர் ரொட்டீன் ஃபுல்லாகவே அந்த ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவா அப்படின்ட்டு எல்லாமே என்னோடய முடி வச்சு அவள் வந்து ஷிபானி சொல்லியிருக்கா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து லிங்க்குமே கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்து எல்லாம் அந்த க்ரீம்லாம் போட்டு இந்த மாதிரி தான் பண்ணணுமாம்மா. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து லன்ச் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்க. அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க வீட்டிலேருந்து. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 12 மணி அப்படின்றப்ப கொஞ்சம் நேரம் பிரேக், ஸோ வந்து சாப்பிட வந்துடுவாங்க. நான் வந்து 11:30க்குள்ளேலாம் சமைச்சிருவேன். ஏன்னா சிபானிக்கு வந்து ஒரு 11:30 அப்படின்றப்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவளுக்கு ஸ்கூலில் லன்ச் டைம் 10:30 இல்லையா, அதனாலே அவளும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நினைப்பாள். ஸோ அதனால தான் நான் வந்து சீக்கிரமாகவே குக்கிங்கெல்லாம் முடிச்சிருவேன். இந்த பூண்டு குழம்பு வந்துட்டுங்க புளியெல்லாம் போட்டு நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த டெலிவரிக்கு அப்புறம் அந்த கன்சீவாக இருக்கும்போது சாப்பிட்றதுனால அம்மா வீட்டில் வந்து பூண்டு குழம்புல வந்து புளி சேர்க்க மாட்டாங்க. பூண்டு குழம்புல புளியெல்லாம் சேர்ப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு எப்போ தெரியும்னா, சென்னையில் வந்து என் பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி இருந்தாங்க, அவங்க திருச்சிக்காரவங்க. அவங்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பூண்டு குழம்பு கொடுத்தாங்க, இந்தம்மா சாப்பிட்டு பாருன்னு. அப்போ சாப்பிட்டப்ப தான் எனக்கு தெரியும், என்ன ஆண்டி புளிப்பாக இருக்குது அப்படின்னா, புளி சேர்ப்போம் அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியுங்க புளி போட்டு பூண்டு குழம்பு பண்ணுவாங்க அப்படின்றதே எனக்கு தெரியும். அது வரையில் வந்து எனக்கு தெரியாது. டெலிவரி ஆனதுலேருந்து 3 மாதம் கண்டினியூஸாக வந்து எப்படி சாப்பிடுவேன்னா பூண்டு குழம்பு, அப்படி இல்லைன்னா பருப்பு, நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்புங்க. இந்த 4 மட்டும்தான் 3 மாதமும் கண்டினியூஸாக மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த 4லேயுமே வந்து இந்த பிள்ளை மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குழந்த பிறந்தோடனே சாப்பிட்ற மருந்து, பச்சை மருந்து, அந்த மருந்தை வந்து நல்லா அம்மா வந்து அந்த அம்மிக்கல்லில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அதை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருவாங்க. அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்லாம் தெரியல. பட் நான் வந்து 2 பசங்களுக்குமே வந்து அந்த மாதிரி சாப்பிட்டு தான் வளர்ந்தேன். நம்மளுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோங்க அந்தளவு பூண்டை வந்து நம்ம தனியாக வந்து உளிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கடாயில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம், அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு ரொம்ப போட்டோம் அப்படின்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த சாம்பார் பொடியுமே போடுவோம். ஸோ அதனால் நீங்கள் நிறைய பூண்டு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சீரகமும் மிளகும் இந்த 2ம் வந்து லைட்டாக பொரியணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் துருவுனதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் வந்து முன்னாடியே கட் பண்ணி மிக்சியில் வந்து லைட்டாக துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கிட்ட நான் எடுத்திருக்கேங்க தேங்காய். அந்த தேங்காவையும் உள்ளே போட்டுட்டு இது கலர்லாம் மாறணும், ப்ரௌனாலாம் ஆகணும் தேங்காய் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக அந்த தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரையிலும் நம்ம வறுத்தோம் அப்படின்னாலே போதுங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க.
வறுத்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்கலாம். நான் யூஎஸில் வந்துங்கிட்டுங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு யார் கன்சீவாக இருந்தாங்க, குழந்த பிறந்தாங்கனாலுமே எல்லாருக்குமே நான் அந்த பூண்டு குழம்பு வச்சு கொடுத்துருவேன். இன்கேஸ் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, அவங்க ஒரு இந்தியன், வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, என் கூட பேசினதே கிடையாது, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அப்போ தான் கன்சீவாக இருக்காங்க. நான் வந்து யதார்த்தமாக பார்க்குறேன் அப்படின்னாலுமே பூண்டு குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா அது ரொம்ப நல்லது. அம்மா அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனாலே வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்கலாம் கிடையாது, எல்லாருக்குமே வந்து இந்த குழம்பு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டேன். நீங்கள் பூண்டு நிறையா போட்டிங்க அப்படின்னா தேங்காவோட அளவையும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த குழம்பு வச்சிடலாம். ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து இந்த ரெண்டையுமே போட்டுக்கோங்க. இது வந்து லைட்டாக பொரிஞ்சோடனே கருவேப்பில்லை, ஸோ கருவேப்பிலையும் போட்டுட்டு இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து உளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அந்த பூண்டையும் இதுக்குள்ளே ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போ இந்த பூண்டு வந்துக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும், அந்தளவுக்கு நம்ம வதக்கணும் அப்படின்னா போதும். எங்கள் ஊர்லலாம் அங்கே இந்த ஒரு பூடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லா கிடைக்கும், மலைப்பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா அது ஃபுல்லாக மலை பிரதேசம் அப்படின்றதுனால அது ஈஸியாக கிடைக்கும். அதனால் மோஸ்ட்லி அதில் தாங்க குழம்பு வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். இதில் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, பட் ஓகே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காவோட பேஸ்ட்டு, அதையும் போட்டு நீங்கள் ஒரு கிரேவி வைக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. நான் வந்து மிளகு போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக தாங்க சாம்பார் பவுடர் போடுறேன், ஏன்னா ரொம்ப காரமாயிரும் அப்படின்ட்டு. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து இந்த பூண்டு வந்து நல்லா குக் ஆகணும். இது சீக்கிரம் குக் ஆயிரும், ஏன்னா நம்ம நல்லா வதக்கிட்டோம் இல்லையா, அதனாலே வந்து குக்கிங்க்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். க்ளோஸ் பண்ணி மட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ரைஸுக்கு எந்த அளவு சூப்பராக இருக்குமோ அதே அளவுக்கு தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை தோசையெல்லாம் சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. இது செம்மையாக குக் ஆயிருச்சுங்க. அந்த எண்ணெயெலாம் வந்து லைட்டாக பிரிஞ்சு வரும், அதுதான் வந்து குக் ஆனதுக்கு உண்டான ஸ்டேஜு. நான் வந்து சாப்பாடுமே பண்ணிட்டேங்க, ரைஸ் வச்சாச்சு, பொரியல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா வீக்கெண்டுங்களா, இருக்கிற எல்லா காயையுமே காலி பண்ணணும், அதனாலே வந்து இருக்கிற எல்லா காயும் வச்சு பொரியல் பண்ணிட்டேன். ஆனால் அந்த பூண்டு குழம்புக்கு வந்து ஆம்லேட் தாங்க பெஸ்ட் காம்பினேஷன். அப்படின்னா நீங்கள் வேறு எதுவுமே வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காயெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காது இதோட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, வெறும் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் இருக்கிற காயை காலி பண்ணணும் அப்படின்றதுனால அரைக்கீரை கூட்டும் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இந்த பூண்டு குழம்ப பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் ஸ்ருதிக்கும் மட்டும் ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். எனக்கும் ஷிபானிக்கும் மட்டும் இந்த கைக்குத்தல் அரிசி வந்து பண்ணியாச்சு. என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் இந்த அயன் பேனெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் முன்னாடியே ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து லாங் வீடியோலேயும் ஒரு ஷேர் பண்ணுறேங்க, ஈஸியாக இருக்கும் எடுக்க அப்படின்றதுனால. அந்த ஒரு அயன் பேனை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி தான் எல்லா அயன் பேனையுமே நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்துங்கிட்டுங்க இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும். எப்பயுமே எப்படி பாத்திரம்லாம் விளக்குவோம் அதே மாதிரி தான் சோப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இங்கேலாங்க இந்த அயன் பேன்லாம் வாங்கினோம் அப்படின்னா சூப்பராக சீசனிங் பண்ணி தாங்க வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த துரு அதெல்லாம் டக்குன்னெல்லாம் பிடிக்காது. ஊர்லலாம் நான் வாங்கியிருக்கேங்க, அதுவுமே சீசனிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனாலுமே வந்து அது என்னன்னு தெரிலங்க, டக்கு டக்குன்னு துருவெல்லாம் பிடிச்சிருது. என்கிட்ட பெரிய பெரிய அந்த கடாயெல்லாம் இருக்குது, அங்கே வாங்கினது, ஊரில் வாங்கினது, அதெல்லாம் வந்து என்னமோ தெரிலங்க, டக்கு டக்குன்னு துரு பிடிச்சிருது. ஆனால் இங்கே வாங்கினதுலாம் இந்த மாதிரி துருவெல்லாம் பிடிக்காது. நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பு மேலே வந்து இதை வச்சுருங்க. எதுக்குன்னா இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக போகணும், அப்சர்வ் ஆகணும், அதனால தான் வந்து நான் அடுப்பு மேலே வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய், முக்கியமாக வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி மிச்சமாக இருக்கும்ல அந்த எண்ணெயை இதில் ஊற்றவே கூடாதுங்க. இதில் ஊற்றி இந்த மாதிரி தடவி வைக்கிறதுக்கு ஊற்றாதீங்க. ஏன்னா அப்படி ஊற்றணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் குக் பண்ணுறப்ப ஒரு மாதிரி வாடை அடிக்கும், வாசனை அடிக்கும், அது நல்லாவே இருக்காது, அந்த சாப்பாடை ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணிடும். அதனால் ஃப்ரெஷ்ஷான எண்ணெய்ங்க, அதை ஊற்றிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி வச்சுருங்க. நான் வந்து பின்னாடியெல்லாம் தடவ மாட்டேங்க,
முன்னாடி மட்டும்தான் தடவேன். ஒரு டைம் கூட பின்னாடி ஃபுல்லாக இந்த அயன் பேன் ஃபுல்லாலாம் நான் எண்ணெய் தடவுனதில்லை. எந்த சைடு குக் பண்ணுறனோ அந்த சைடு மட்டும் நல்லா தடவி எடுத்து நீங்கள் வச்சுட்டு அடுத்து எப்போ குக் பண்ணுறீங்களோ அப்போ எப்பயும் போல் அப்படியே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா அயன் பேனையுமே நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். ஷிபானிக்கு வந்து இன்றைக்கி லீவுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஜிம்முக்கு போகிறேன் வா இன்றைக்கி நம்ம ஜிம் போகலாம் அப்படின்னு கூப்பிட்ருந்தா. அதுக்கு தான் வந்து ஷூ போட்டு ரெடி ஆகிட்டு இருந்தா. ஸ்ருதி வந்து இப்போ பார்க் போகணும். நான் சொன்னேன் ட்ராயிங் பண்ணால் தான் நான் பார்க் விடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் அவள் உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தா. ஏன்னா அவளும் வந்து ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போய் விளையாடுவாள். எவ்வளோ நேரம் தாங்க வீட்டிலே இருக்கிறதுக்கு, கொஞ்சம் வெளியில் போய் ஃப்ரெண்டையெல்லாம் பார்த்து விளையாண்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அவளே தனியாகவே போயிடுவாங்க. நம்ம உள்ள அப்பார்ட்மெண்ட்குள்ளே தான் இருக்குது அந்த ஜிம். ஆனால் ரொம்ப பெரிய ஜிம்மெல்லாம் இல்லைங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை, கம்மியான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்து போன வீக் காஸ்கோ போயிருந்தப்ப இந்த நான்வெஜ் மீட் தெர்மாமீட்டர் இருக்கும்ல, அது வந்து ரொம்ப நாளாக ஷிபானி கேட்டால் அது வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஒரு தெர்மாமீட்டர் வந்து வாங்கியிருந்தோம் காஸ்கோவில். அப்புறம் வந்து ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். இது வந்து ப்ரைஸ் வந்து பயங்கர கம்மியாக இருந்ததுங்க, $1.50 தான். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இது இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. இதை விட பெருசும் இருக்குது, அது $2.50 $2.50 தான். பட் எனக்கு இதுவே போதும். ஸோ அதனால தான் நான் அந்தளவு பெருசு எடுக்கலை. காஸ்கோ பிஸ்னஸ் சென்டர் போனோம், அங்கே தான் வந்து இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் கிடைக்கும். நான் வந்து இந்த இன்னர்ஸ் அந்த பிரேசி அதெல்லாம் வந்து எனக்கு வாங்குறது எல்லாமே வந்து விக்டோரியா சீக்ரெட்டில் தான் வாங்குவேன். என்னடா கலர் கலராக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் ஆர்டர் பண்ணுறப்ப பார்க்கல, என்னடா அது எல்லாம் கலர் கலராக இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் எனக்கே தெரிஞ்சு. முன்னாடியெல்லாம் நான் வந்து பிரேசி வந்து இங்கே எடுக்க மாட்டேன், இந்தியாவிலேருந்து தான் எனக்கு வந்து எப்போ வேணும்னு சொல்கிறேனோ அப்போ வந்து எனக்கு அம்மா நிறையா இதை கொரியர் பண்ணி. ஒரு டைம் ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் சொன்னாங்க, விக்டோரியா சீக்ரெட்டில் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக உனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் அங்கே வாங்க ஆரம்பித்தேன். நான் காமிக்கிறேன்லங்க, அந்த இடம் மட்டும் நீங்கள் வந்து மிஷினில் போட போட ஒரு மாதிரி லூஸ் ஆகிரும். மற்றபடி வந்து ஃபிட்டிங்காக இருக்கட்டும், கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இங்கே வந்து பிரேசி நம்ம வாங்குறப்ப முக்கியமாக விக்டோரியா சீக்ரெட்லங்க, மற்ற கடையில் அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நம்ம வந்து பிரேசி வந்து ட்ரையல் பார்த்துக்கலாம், இந்தியாவிலையும் ட்ரையல் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அது மேலேயே ட்ரையல் பார்க்கணும். இங்கே அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ட்ரையல் ரூமில் போய் நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் ஃபிட்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்து வாங்கிக்கலாம். அது ஒரு பெரிய கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ கிட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரா அப்படின்னு இருக்கும், அது போட்டுக்கலாம். அதில் வந்து நான் வந்து என் 2 பிள்ளைங்களுக்குமே 5th கிரேட் முடித்ததுக்கப்புறம் பிரேசி வந்து வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா அந்த 3 வருஷம் அந்த மிடில் ஸ்கூல் படிப்பாங்க இல்லையா, அந்த 3 வருஷமே அவங்க உள்ள ஒரு பேடு மாதிரி இருக்குங்க, இந்த காமிக்கிறேன்ல ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துடலாம். அந்த வழி ஓட்டை இருக்கும், அதுலேருந்து எடுத்துருவேன். 3 வருஷமாகவே அவங்க பேட் இல்லாமல் இந்த ப்ரா தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் இந்த பேடோடு வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்காம கூட இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்தியா வெக்கேஷன் போனப்பங்க வேளச்சேரியில் இன்ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, அங்கே ட்ரெஸ் எடுக்க போயிருக்கேன். அங்கே இந்த மாதிரி பிரேசிலாம் இருந்துச்சு. ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டப்ப $6,000 அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இங்கே வந்து நீங்கள் நார்மலாக போனாவே $40. இப்போ ஆஃபர்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்னா $20 தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க இந்த மாதிரி பிரேசிலாம். ஸோ பாப்பா வந்து பார்க் போகிறேன் அப்படின்னா வாட்ச் கட்டி விட்டு அனுப்பிட்டோம். ஏன்னா வந்து எங்களுக்கு 7:30 to 8:30 யோகா கிளாஸ் இருக்குது, வெளியில் வந்து கூப்பிட வர முடியாது, நீயே டயத்தை பார்த்து 8:30 மணிக்குள்ளே கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே கிளம்பிட்டா. நான் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.